ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. எப்படியும் கம்பெனி நிர்வாகமா இருந்தாலும் சரி, வீட்டோட நிர்வாகமா இருந்தாலும் சரி, எனக்கு அப்புறம் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் போய் சேரணும். அத இப்பவே செஞ்சிரலானா எனக்கு அதுல எந்த அப்செக்ஷனும் இல்ல, சந்தோஷம்தான். அப்ப சரி ராஜி, இந்த குடும்ப நிர்வாகத்தை வேற ஒருத்தர்கிட்ட குடுக்கலான்னு நீயே முடிவு பண்ணிட்டல. அப்ப யார்கிட்ட குடுக்கலாங்கிறதையும் நீயே முடிவு பண்ணி சொல்லிரு. வேற யாரு? என் சின்ன மருமக ஆர்த்தி தான் இந்த வீட்டை கட்டி ஆள சரியான ஆள்னு சத்தம் போட்டு சொல்லுங்க சம்பந்தி. நான் வேற யாரங்க சொல்ல போறேன்? இந்த குடும்பத்தை என்ன விடவே நல்லா நிர்வாகிக்கவும் அக்கறையோட பாத்துக்கவும் இங்க ஒருத்தி இருக்கானா அது வேற யாரா இருக்க முடியும்? நம்ம வானதி தான். சொல்ல போனா வானதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்தே ஒரு பேருக்கு வேணா நான் இந்த குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாமே தவிர, மத்தபடி இந்த குடும்ப பொறுப்ப கண்ணும் கருத்துமா சரியா கவனிச்சுக்கிட்டது, இப்ப கவனிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வானதி தாங்க. இது வரைக்கும் சாவி கொத்து இல்லாம குடும்ப பொறுப்ப பாத்துக்கிட்டு இருந்தவ இனி சாவி கொத்தோட இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணட்டும். அத இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பா செய்வான்னு எனக்கு வானதி மேல முழு நம்பிக்கை இருக்கு. சம்பந்தியம்மா, இதுக்கப்புறம்னு சொன்னீங்களே, அது இன்னும் எவ்வளவு நாளுங்க? அமுதா, என்ன கேள்வி கேக்குற? இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதான் தங்கச்சி அம்மா தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் வானதிய குடும்ப பொறுப்பை பாத்துக்கிட்டோன்னு. அப்புறம் என்ன? நீங்க என்னங்க நீங்க? நான் தப்பா ஒண்ணும் கேக்கலீங்களே. இதுக்கப்புறம் எப்பவுமே வானதி இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தணும்னு சம்பந்தியம்மா ஆசைப்படுறதெல்லாம் ரொம்ப நியாயம் தானுங்க. ஆனா இங்கதான் அதுக்கான சூழ்நிலை இல்லைங்களா? கார்த்திக் மாப்பிளையும் வானத்தையும் இனிமே சேர்ந்து வாழ போறதுல முடிவு பண்ணிட்டாங்களே. விவாகரத்தெல்லாம் கேட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. எப்படியும் இன்னும் 1 வாரம் 10 நாளைக்குள்ள விவாகரத்தும் கிடைச்சிரும் தான் பேசிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்குள்ள விவாகரத்து நடந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வானத்தை எப்படிங்க இந்த வீட்டுல இருக்க முடியும்? இல்ல ஏன் இருக்கணும்? இந்த வீட்லயே அவ இல்லாதப்போ அவ கையில சாவி கொத்தையும் பொறுப்பையும் கொடுக்கறது எனக்கு சரியா படலைங்க. அதாங்க சொன்னேன். அமுதா, பா, இப்ப எதுக்கு அம்மா மேல நீங்க கோவப்படுறீங்க? அம்மாடி ஸ்வேதா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கொஞ்சம் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்ல. சொல்றேன் ஆண்டி, நம்ம வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு ரூமையும் இல்ல ஹாலையும் நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்க மாதிரி அலங்காரம் பண்ணணும். இப்ப இதுல கலந்துக்க போற வானதி அண்ணி, ஆர்த்தி அண்ணி 2 பேர்ல யாரு பண்ற அலங்காரம் ரொம்ப அழகாவும் அட்ராக்டிவாவும் இருக்குதுன்னு அம்மாவுக்கு தோணுதோ யாரு வின்னர்னு அவங்க தான் டிசைட் பண்ணி சொல்வாங்க. நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். சம்மந்தியம்மா, என்னங்க இது? வீட்டு அலங்காரம் பண்றதுல ஒரு போட்டிங்களா? என்னங்க இது? நான் என்னமோ இவங்க புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்கிற மாதிரி பெரிய பெரிய யோசனையா சொல்லி போட்டி வைப்பீங்கன்னு பார்த்தேன். இந்த வீட்டு அலங்காரம் பண்றது, ரூம் அலங்காரம் பண்றதெல்லாம் வழக்கமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க செய்யற வேலை தானங்க. அத செஞ்சு அவங்க திறமையை எப்படிங்க நிரூபிக்க முடியும்? அதுக்காக தான் சம்பந்தி இந்த போட்டியே. எல்லாரும் சாதாரணமா பண்ற விஷயத்த இவங்க 2 பேரும்
எவ்வளவு புதுமையோடையும் தனித்துவத்தோடையும் அவங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படி செய்ய போறாங்கங்கறதுதான் விஷயமே. இப்ப அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? இப்ப நீங்க 2 பேரும் நோட் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட். இப்போ நீங்க 2 பேரும் பண்ண போற டெக்கரேஷன் ரொம்ப இனோவேட்டிவா இருக்கணும். என்ன ஸ்வேதா இப்படி குழப்பறேன்னா அண்ணி, இதோட தெளிவா இந்த போட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன விட இங்க வேற யாராலையும் சொல்ல முடியாது. வீட்டு அலங்காரம் பண்ணணும்னு சொன்னதுமே நானும் இதுல என்ன இருக்கு, இத சாதாரணமா பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா காம்படிஷன் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், டஃபா இருந்தா காம்படிஷனே. எனிவே 2 மருமகள்களும் சிறப்பா பண்ணணும்னு உங்க 2 பேரையும் விஷ் பண்றேன். ஓகே? வானதி அண்ணி, உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுச்சுல? புரிஞ்சது ஸ்வேதா. புரிஞ்சுட்டான். உங்க 2 பேருக்கும் திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த போட்டியில நீங்க என்ன பொருளை வச்சு டெக்கரேஷன் பண்ண போறீங்கங்கிறது அதெல்லாம் உங்களோட இஷ்டம். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணுங்க. நீங்க பண்ண போறது வித்தியாசமா இருக்கணுங்கிறத தாண்டி அர்த்தமுள்ளதாவும் இருக்கணும். அத மனசுல வச்சுக்கோங்க. சரி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வானதி, ஆர்த்தி, அத்த, உங்க 2 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சரிம்மா. ஆமா, அப்படியே செஞ்சிருவோம். இங்க பாருங்க, 2 பேரும் கலந்து பேசுங்க. ஆர்த்தி, நீயும் இந்த நெட்டுல அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்து செய். சரியா? இந்த வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல பேர் வாங்கிடணும். அப்புறம் நாம இங்க கலந்து பேசுறதெல்லாம் இருக்கட்டும். இந்த வானத்தை இது சம்பந்தமா என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரிஞ்சாதானே அவளை விட நல்லா நம்மளால செய்ய முடியும். அதனால அவளை அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க. அவ மண்டைக்குள்ள என்ன யோசனையை வச்சிருக்கான்னு நான் ஒரு விசாரணையை போட்டு வந்துடுறேன். கரெக்ட், நீ போ. ஏங்க, சாப்பாடு இப்ப ரெடி ஆயிடும். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீ பொறுமையாவே பண்ணு. நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? அம்மா சொன்ன போட்டியை பத்தி தான் கேக்குறேன். நீ அதுல ஜெயிச்சிடுவியா? கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். நான் அதை உறுதியா நம்புறேன். உனக்கு அந்த போட்டியை பத்தி அம்மா சொல்லும் போதெல்லாம் ஈஸியா தெரியலாம். ஆனா அதை செய்யும் போதுதான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். உங்க 2 பேருக்குள்ள யாரு இந்த வீட்டோட பொறுப்பை ஏத்துக்க கரெக்டான பர்சன் டிசைட் பண்றதுக்காக அம்மா எந்த மாதிரியான போட்டியெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரியல. அதான் முதல்ல நீ அதுல ஃபுல்லா கான்பிடென்ட்டா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அம்மா எந்த மாதிரி போட்டி வச்சாலும் அது எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சு என்னோட தகுதி என்னங்கறத நான் கண்டிப்பா நிரூபிப்பேங்க. எப்படி உனது இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? எல்லாம் நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலதான். ஆர்த்தி கிட்ட சாவிக்கத்தை கொடுக்கலான்னு எல்லாரும் முடிவு பண்ணப்போ அந்த இடத்துல நீங்க எனக்கு ஆதரவாவும் அவ்வளவு அக்கறையாவும் பேசினது உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்ன நம்புறதுக்காகவாது நான் இந்த போட்டிகள்ல ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். வானதி, நான் ஒண்ணு உன் மேல உள்ள அக்கறையாலலாம் அப்படி பேசல.
ஒருவேளை இந்த வீட்டோட சாவி ஆர்த்தி கையில போயிடுச்சுன்னா? ஆர்த்தி, என்ன ஆர்த்தி, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. போனை பார்த்துட்டு இருந்தா எப்படி? இன்னும் எவ்வளவு திங்ஸ் இருக்கு தெரியுமா நம்ம இதெல்லாம் செட் பண்றதுக்கு. கஷ்டப்பட்டாதான் நம்மளால இந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். இந்த போட்டோ வாங்க மாட்டு. அபி, இங்க வா. இவர் வேற எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. ஆர்த்தி, இரு ஆர்த்தி, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். இந்தா போ. சார், உன்னை என்ன பண்ண சொன்னா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார், எதை பத்தி கேக்குறீங்க சார்? எதை பத்தி கேக்குறேன்னா, புதுசா ஒரு ஃபிளேவர் கட்டுறதுக்கு ரப் பட்ஜெட் ரெடி பண்ண சொன்னனே, அதை ரெடி பண்ணிட்டியா? அத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். நான் உன்னை அதை முடிச்சிட்டியான்னு தான் கேட்டேன். இல்ல சார், நான் இன்னும் அதை பினிஷ் பண்ணல. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிக்காம உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் இன்வால்வ் ஆயிட்டு இருக்க நீ? அம்மா போட்டி வச்சிருக்கிறது ஆர்த்திக்கும் வானத்துக்கும் தவிர உனக்கு இல்ல. இல்ல சார், ஒரு ஹெல்ப்புக்கு தான். இது அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் நடக்கிற இண்டிவிஜுவல் காம்படிஷன். இந்த மாதிரி யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? முதல்ல உனக்கு கொடுத்த ஒர்க்க பினிஷ் பண்ணு. இல்ல சார், நான் ஆல்ரெடி அந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் முடிஞ்சிரும் சார். சீக்கிரம்னா எப்போ? அது இன்னைக்கு லஞ்சுக்குள்ள நான் சொன்ன ஒர்க் எல்லாம் பினிஷ் பண்ணி பட்ஜெட்டை எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே? ஓகே சார். அபி, கார்த்திக் ஒன்னும் நீ ஒர்க்க முடிக்கலங்கிறதுக்காகலாம் உன்னை கத்திட்டு போகல. நீ என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கல, அந்த காண்ட்ல தான் உன்னை கத்திட்டு போறாரு. எனக்கு அது புரியுது ஆர்த்தி. வானதி இவருக்கு பிடிக்கலனா கூட நான் இந்த போட்டியில கலந்துக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் வானதி ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறாருல. நானும் கார்த்திக் மூஞ்சில கரிய பூசறதுக்காகவே இந்த போட்டியில ஜெயிக்கிறான். இந்த பொருளெல்லாம் இங்கே இறக்கி வச்சிடலாமே மேடம்? இருங்க இருங்க, யாரோ ஆர்டர் கொடுத்த பொருள் எல்லாம் இங்க வந்து இறக்கி வைக்கிறேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இல்ல மேடம், இங்க வானதின்னு அந்த மாதிரி பேர்ல எல்லாம் இங்க யாருமே இல்ல. நீங்க ஏதோ விலாச மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், அவங்க எழுதி கொடுத்த அட்ரஸ் இந்த வீடு தான். நீங்க வேணா பாருங்க. சரி, நீ எந்த மாதிரியான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணலான்னு ஏதாச்சும் கிரியேட்டிவா யோசிச்சு வச்சிருக்கியா? அது ஏதோ என் புத்தி கேட்டினதை வச்ச சின்ன சின்னதா யோசிச்சு வச்சிருக்கீங்க. சரி, நீ எந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்க? கொஞ்சம் சொல்ல. இது செவுத்துல எல்லாம் மாட்டுறதுக்கு அழகான ஒரு பெயிண்டிங் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த டேபிள் மேல எல்லாம் வைக்கிறதுக்கு குட்டி குட்டியா அழகான பொம்மைங்க. அதுக்கப்புறம் அங்கங்க தொங்க விடுறதுக்கு டிசைன் டிசைனா மணிங்க வாங்கியிருக்கேன். கீழே தரையில விரிக்கிறதுக்கு டிசைன் மேட்டு, அப்புறம் நிறைய பூச்செடிங்க கூட வாங்கியிருக்கேன். நீ டெலிவரி பண்ண வேண்டிய இடம் அடுத்த தெருவுல இருக்கும், அங்க போய் பாரு போ. பாவம், அவங்க பொருள் இன்னும் வரலன்னு தேடிட்டு இருக்க போறாங்க. சாரி மேடம், ஏதோ ஒரு குழப்பத்துல இப்படி ஆயிடுச்சு. நான் போய் அடுத்த தெருவுல பாத்துக்கிறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வாங்க, வரேன் போயிட்டு வாங்க. அப்பா வானதி, எந்த பொருளுக்காக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அதுக்காக கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சாவி கொத்துக்கு போட்டி அடி போட வர, ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ இந்த போட்டியில கலந்துக்கிறியான்னு பாரு. அப்புறம் அம்மாவுக்கு புக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்னு தான் நம்ம வீட்ல இருக்க புக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஷெல்ஃப வச்சு அதுல அப்படியே வரிசையா அடுக்கி வச்சிடலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அம்மாக்கு பிடிச்ச மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருக்கேன்.
அப்புறம் இந்த வெயிலே படாம வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற மாதிரி இந்த குட்டி குட்டி மரங்கள்லாம் இருக்குல்ல, அது பேரு கூட கடையில ஏதோ சொன்னாங்க. போன்சை ட்ரீ. ஆ, ஆ, அதான் அதான் அதுதான் வாங்கிருக்கேன். பரவாயில்லையே, போன்சை ட்ரீ வாங்குற அளவுக்கு நல்லாவே யோசிச்சிருக்கே. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பார்க்க அழகழகான குட்டி குட்டி பொருட்கள்லாம் வாங்கிருக்கேன். அதெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் நானே உங்களுக்கு காட்டுறேன். காட்டுறது முக்கியம் இல்ல வானதி, நீ பொருள் எல்லாம் வந்ததுமே டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்க. அதுக்குள்ள உன்னால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட முடியுமா? கடையில இருந்து பொருள் வந்துட்டா போதும், நான் உடனே டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எதெல்லாம் எங்கெங்க வைக்கணும்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன். நான் இப்போ வாங்கினேன்னு சொன்ன பொருள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அம்மா. என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ராஜி. வெயிட் பண்றதுக்காக எதுக்காக எல்லாரும் வெளியில இருக்கணும்? உள்ள இருக்கலாமே. சரி சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? சமந்தி அம்மா, என்ன நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஆர்த்தி வானதி 2 பேர்ல யார் இந்த வீட்டை நல்லா அலங்காரம் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு போட்டியை கொடுத்து செய்ய சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்காகவே மாஞ்சி மாஞ்சி வீட்டை அலங்காரம் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்து என்ன சொல்ல போறீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா என்ன விஷயம்னு கேக்குறீங்க? பரவாயில்லையே, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சொன்ன மாதிரியே 2 பேரும் இன்டீரியர் டிசைனிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க. வெல் டன். என்ன ஆர்த்தி, இந்த போட்டிக்காக புது திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க போல? ஆமா அத்தை. அத்தை, இந்த மீன் தொட்டி இருக்குல்ல, இதுல இருக்கிறது வாஸ்து மீன். இது வீட்ல இருந்தா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க ஆபீஸ்ல இருந்து எவ்ளோ டென்ஷனோட வந்தாலுமே இந்த தொட்டியை நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அது அப்படியே குறைஞ்சி எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணி உங்களை ஹாப்பியா ஆக்கிரும். இது எல்லாமே ஒன் ஆஃப் த தெரப்பி அத்தை. தெரியும் ஆர்த்தி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க அத்தை. அத்தை, இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல எப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி இந்த வீட்ல செல்வமும் பெருகி வந்துகிட்டே இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே அழகுக்காக மட்டும் இல்லாம அர்த்தத்துக்காகவும் தான் வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணிருக்கேன். அம்மா, பண்ண போற டிசைனிங்லாம் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கணும், மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும்ன்றதுக்காக ஆர்த்தி இவ்ளோ விஷயத்தையும் எப்படி பார்த்து பார்த்து பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? ஆர்த்தி இதையெல்லாம் பண்ணும்போது வீட்டை அழகா வச்சுக்கணுங்கிறதையும் தாண்டி சம்மந்தி அம்மாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுல தான் ரொம்ப குறியா இருந்தா. அதுக்காகவே ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கா. அவ இவ்ளோ மெனக்கெட்டு இவ்வளவையும் செஞ்சது கண்டிப்பா சம்மந்தி அம்மாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சம்மந்தி அம்மா, நீங்களே சொல்லுங்க, ஆர்த்தி பண்ண இந்த அலங்காரம் எல்லாம் எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வானதி, வானதி, உன்னோட டெக்கரேஷன்லாம் பாத்துரலாமா?
அம்மா, அவ டெக்கரேஷனுக்காக ஒரு பொருள் கூட வாங்கல. அப்புறம் எதுக்கு எல்லாரையும் வெளியில நிக்க வச்சு பில்டப் கொடுத்துட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல ஆர்த்தி, அவ எதுவுமே செய்யாம சம்மந்தி அம்மா கிட்ட அவமானப்பட போறா. அத ஒரு 5 நிமிஷம் தள்ளி வைக்கலான்னு தான் இப்படி எல்லாம் பண்றா. சரி, அவளை விடு. எப்படியும் நீ பண்ண அலங்காரத்தை எல்லாம் காட்டி உன் மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டல்ல, அது போதும். இனிமே அந்த வானதி பட போற அவஸ்தையை மட்டும் வேடிக்கை பார்ப்போம். நீ சந்தோஷமா இரு. சொல்லுவானதே. எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. சரி அம்மா, வானதி எல்லாரும் உள்ள வர சொல்றா. வாங்க எல்லாரும் போலாம். என் பொண்ணுங்க 2 பேருமே வீட்டை ரொம்ப அழகாவும் ரொம்ப நிறைவாவும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பிச்சிட்டாரு. இதுல யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றதே ரொம்ப சிரமமான காரியம்தான் இல்லம்மா? இந்த குடும்பத்தோட நிறை குறையெல்லாம் நிதானமா பாத்துக்கிறதுக்கும் பொறுப்போட நடந்துக்கிறதுக்கும் இந்த ஒரு போட்டிய வச்சு முடிவு பண்ண முடியாது. இன்னும் 4 போட்டி இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். ஏன்னா நம்ம வீட்டோட சாவி கொத்து ஒருத்தர் கைக்கு போகுதுன்னா அது என்ன சாதாரண விஷயமா? சரி ராஜி, அப்புறம் அடுத்த போட்டி என்னன்னு கையோட சொல்லிடு. அப்பதானே அந்த போட்டிக்கு இவங்க ரெடி ஆக முடியும். அது என்ன போட்டின்னு ஸ்வேதாவே உங்க எல்லாருக்கும் சொல்லுவா. சரி, இப்ப அந்த 2வது போட்டி என்னன்னு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். முதல் போட்டி மாதிரி இது அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்பவே ஈஸி தான். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருமே பார்த்து பழகின விஷயம் தான் அது. ஸ்வேதா, முதல்ல போட்டி என்னன்னு சொல்லு. அவசரப்படாதீங்க அண்ணி. அடுத்த போட்டி கோல போட்டி. கோல போட்டியா? ஆமா ஆண்டி, நாளைக்கு காலையில நம்ம எல்லார் முன்னாடியும் நம்ம வீட்டு வாசல்ல வானதி அண்ணியும் ஆர்த்தி அண்ணியும் கோலம் போட போறாங்க. என்னம்மா கோலம் போட்டின்னு சொல்றான்? நான் என்னைக்குமா கோலம் எல்லாம் போட்டிருக்கேன்? ஐயோ, நீ கோலமாவ கையால கூட தொட்டதில்லையடி ஆர்த்தி. என்ன பண்ண போற? அந்த போட்டிக்காக நீங்க 2 பேரும் இப்பவே தயாரா இருங்க. நீங்க 2 பேரும் இந்த போட்டியில கோலம் போட்டு அவங்க திறமையை காட்டினா போதும். சம்மந்தி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கோலம் போடுறது இதெல்லாம் நம்ம காலத்தோட முடிஞ்சு போச்சுங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு கோலத்தை பத்தி என்னங்க தெரியும்? எனக்கு மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா இந்த ராஜேஸ்வரி வீட்டு மருமகளுங்களுக்கு எங்க வீட்டு குடும்ப பழக்க வழக்கம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கோலம் போடுறதுங்கிறது ஏதோ வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக மட்டும் போடுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி அறிவுபூர்வமாவும் மனிதாபிமானமாவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சம்பந்தி அம்மா இந்த குடும்பத்தோட பொறுப்பை வானதி கிட்ட கொடுக்கலாம்னு சொன்னதும் உனக்கு அப்படியே மூக்கு வேர்த்திருச்சுல. உடனே உள்ள புகுந்து என்ன நல்லா பேசி அவங்க மனச மாத்துன. அநியாயமா வானதிக்கு கிடைக்க இருந்த குடும்ப பொறுப்பை தட்டி பறிச்சு ஆர்த்தி கையில கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. இந்த கெட்ட எண்ணத்துக்காகவே வானதியை உங்களால தோக்கடிக்க முடியாது. அப்படின்னா என் பொண்ணு இந்த போட்டியில தோத்து போயிடுவான்னு சொல்றீங்களா? ஒருத்தரோட வெற்றியும் தோல்வியும் பாதி அவங்க திறமையால கிடைக்குதுன்னா மீதி அவங்க எண்ணத்தினாலதான் கிடைக்கும். இத பாருமா ஆர்த்தி, உன்னோட வெற்றிய உன்னோட எண்ணம் தான் தீர்மானிக்கும். சில நேரங்கள்ல நீ சரியா இருந்தா கூட உங்க அம்மா உன்னை சரியா இருக்க விட மாட்டா. நீ எப்பவுமே அவ பேச்ச கேட்டு கேட்டு உன் வாழ்க்கையில நீ வீணாக போறமா. நீங்க என்னதான் ஒண்ணு கூடி திட்டம் போட்டாலும் கடைசியில என்னமோ ஜெயிக்க போறது வானதி தான். போதும், நிறுத்துங்க. சும்மா வானதி ராஜேஸ்வரின்னு அவங்க புகழ பாடிக்கிட்டு விட்டா போதும்.
நீங்களே சம்மந்தி அம்மா கிட்ட இருந்து சாவி கொத்த புடுங்கி வானதி கிட்ட கொடுத்துருவீங்க போல இருக்கு. நான் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் சாவி கொத்து போய் சேர போறது வானதி கிட்ட தான். உங்கள யாரு இதை தடுக்க நினைச்சாலும் கடைசியில போட்டியில ஜெயிச்சு இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பையை வாங்க போறது வானதி தான். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பாத்தியாடி, இவரோட இந்த பேச்சுக்காகவே நீ இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த சாவி கொத்த வாங்கணும் ஆர்த்தி. ஆமாமா, நான் இதுல ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பா நீ தாண்டி ஜெயிப்ப. அபி சொன்ன மாதிரி இந்த படத்தை இறக்கி அத பாடம் பண்ணி வாசல்ல போடுறதெல்லாம் வேணாம். இந்த முறை நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எப்படியாவது இந்த போட்டியில நாம ஜெயிச்சே ஆகணும். நீ தாண்டி ஜெயிப்ப. அப்படி என்னமா உஷாரா வேலை பண்ண போறேன்? பணமும் வேண்டாம், எங்களை ஆளாதீங்க, போகாதீங்க. இருங்க இருங்க, எப்படியாவது கோலத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க மாமி, ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களால இனிமே கோலம் போட முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. நான் வேணா உங்களுக்கு அந்த கெமிக்கல் எல்லாம் போடாத நல்ல கலர் பொடியை கொடுக்குறேன். அதுல என்ன கலந்துருக்கோன்னு யாரு கண்டாங்க? என்ன மாமி இது? நாங்க வரோம். வாங்க மாமி. வேண்டாம் மாமி, ஒண்ணும் ஆகாது. தோல் எல்லாம் உரியாது. எல்லாம் எரியுது. ஐயோ எப்படி நீங்க வானதிக்காக வாங்கின கலர் பொடியில கைய வைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நானே என் கையால அதுல கெமிக்கல் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சேன். இனி எப்படி இந்த போட்டியில கலந்துக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். மா, என்னம்மா இதெல்லாம்? தலை எழுத்து வேற என்ன? உன்னை எப்படியாவது இந்த கோலப்பட்டியில ஜெயிக்க வைக்கணும் தான் இதுங்களை கூட்டிட்டு வந்தேன். இதுங்க இப்படி ஓடி போயிடுச்சுங்களே, இப்ப என்ன பண்ண போற? மா, கொஞ்சமாவது கோலம் போட தெரிஞ்சது நீ மட்டும்தாம்மா. வேணா நீயே போட்டுற. அட ஏண்டி நீ வேற? அது தெரிஞ்சிருந்தா நான் ஏண்டி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டிட்டு வர போறேன்? சொல்றா பாரு. யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்லம்மா. கொஞ்சம் நீயே வந்து ஆரம்பிச்சுற. சரி போ, போய் கோலப்பொடியெல்லாம் எடுத்துட்டு வா. ஏய், அப்புறம் அவன் கலந்து வச்ச பொடியெல்லாம் எடுத்துட்டு வந்துடாத. நாம வாங்கி வச்ச பொடியை எடுத்துட்டு வா போ. சரி, நான் எடுத்துட்டு வரேன். ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்குல்ல? மா, சூப்பரா இருக்குமா. ரியலி வெரி நைஸ். காலையில மட்டும் அத்தை வந்து பாத்தாங்கன்னு வை, அப்படியே தலை சுத்தி விழுந்துருவாங்க. விழட்டும் விழட்டும், அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோலத்தை போட்டு முடிச்சிருக்கு. அம்மாடி வானதி, உங்க அத்தை வர நேரமாச்சுமா, கொஞ்சம் சீக்கிரமா கோலத்தை முடியுமா? இது முடிஞ்சதுப்பா. அவளே என்னமோ உருட்டிக்கிட்டு இருக்கா. இவருக்கு என்ன வந்தது? வாயை வச்சுட்டு சும்மா இல்லன்னு. அண்ணி, ஆர்த்தி அண்ணி எல்லாம் கோலம் போட்டு எப்பவும் முடிச்சுட்டாங்க.
நீங்க என்ன இவ்வளவு நேரம் கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள கோலத்தை ஃபினிஷ் பண்ணுங்க. ஏதோ முடிச்சிட்டா ஸ்வேதா, ஒரே நிமிஷம். வானதி ஏதோ பெருசா பிளான் பண்ணி அதை முடிக்க முடியாம மாட்டிக்க போறா. என்ன வானதி, இன்னும் கோலம் போட்டு முடிக்கலையா? முடிச்சிட்டேம்மா. நல்ல ஆளு அண்ணி நீங்க. எங்க டைம்குள்ள கோலத்தை முடிப்பீங்களோ முடிக்க மாட்டீங்களோன்னு எங்களை டென்ஷன் ஆக்கிட்டீங்க. சரி, அதான் வானதி முடிச்சிட்டால. ராஜி, அப்படியே 2 கோலத்தையும் பார்த்துட்டு என்ன ரிசல்ட்னு சொல்லு. முதல்ல யாரோட கோலத்தை பார்க்கலாம்? அம்மா, ஆர்த்தி ரொம்ப சீக்கிரமாவே கோலம் போட்டு முடிச்சிட்டா. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. முதல்ல அவங்க கோலத்தை பாத்துருங்க. சரி ஜீவா, பாக்கலாமா ஆர்த்தி? பாத்துரலாம் அத்தை, வாங்க. சம்பந்தியம்மா, பாத்தீங்களா? ஆர்த்தி தாங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு முன்னாடி ஆர்த்தி போட்ட இந்த கோலம் எவ்வளவு மங்களகரமா எடுப்பா இருக்கு பாத்தீங்களா? நிஜமாவே நீங்க போட்ட கோலம் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அட்ராக்டிவாவும் இருக்கு. இவ்ளோ பெரிய கோலத்தை நீ தனியாவா போட்ட ஆர்த்தி? ஆர்த்தி, உன்னதான் கேக்குறேன். ஆமாத்த, நான் தனியா கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய கோலத்தை போட்டிருக்கேன். சம்பந்தியம்மா, வாங்க சம்பந்தி. இல்லைங்க, ஏதாவது வேலையா இருந்தீங்களா? இல்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, இப்போ நடத்த முடிச்ச போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லீங்களே. இன்னும் போட்டியெல்லாம் இருக்குல்ல சம்பந்தி, அதெல்லாம் முடியட்டும் சொல்றேன். அடுத்த போட்டி இருக்கட்டுங்க, ஆனா இந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்ப நடந்து முடிஞ்ச போட்டிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இதுல யாரு ஜெயிக்கிற மாதிரி சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தோணுது? ஆர்த்தி தான் நல்லா பண்ணான்னு சொன்னா ஆமான்னு ஒத்துக்கவா போறீங்க? அவளுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு தான் சொல்வீங்க. 2 பேரும் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி வைப்போம். என்ன சம்பந்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க வச்ச போட்டி இல்லீங்களா, உங்க மருமகளுங்க. சும்மாவா? ஒரு போட்டியில வானத்தி நல்லா பண்ணாங்க, ஒரு போட்டியில ஆர்த்தி நல்லா பண்ணாங்க. சரிங்களா? அம்மா, ஏண்டி இதுக்கு இப்படி கத்துற? என்ன வேணும் உனக்கு? இங்க பாரு, கிச்சன்ல இத்தனோண்டு அரிசி, இத்தனோண்டு மளிகை சாமான் தான் இருக்கு. காய்கறி கூட எதுவுமே பெருசா இல்லம்மா. என்னடி இது? இத மட்டும் வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. எனக்கு என்னமோ இந்த போட்டியில அந்த வானத்தை தான் ஜெயிக்க வைக்கணும்னு அத்தை முடிவு பண்ணிருக்காங்க போல. ஆமா, அவங்க செஞ்சு வச்சிருக்கிற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதானே தோணுது. நமக்கு தெரியாது, ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு வானத்து வேலை முக்கியம். அதான் போட்டிங்கிற பேர்ல அவளுக்கு சாதகமாவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அம்மா, பேசாம நீ கடைக்கு போயிட்டு காய்கறி மளிகை சாமான் இதெல்லாம் நீயே வாங்கிட்டு வந்துடுறியா? ஏய், அப்படி எல்லாம் செய்ய முடியாதுடி. இங்க இருக்கிற பொருள் எல்லாம் வச்சுதான் நீ ஏதாவது செஞ்சு ஆகணும். இங்க பாரு ஆர்த்திமா,
இந்த போட்டி எல்லாம் நடத்தணும்னு முடிவு பண்ணவங்களுக்கு தாம் வீட்டு சமையல் கட்டுல என்னெல்லாம் பொருள் இருந்ததுன்னு தெரியாதா? இதுல நாம யாருக்கும் தெரியாம போய் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சா அந்த அம்மா கண்டுபிடிக்காம போயிடுமா என்ன? இல்ல எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன வானத்தியா? அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதாமா சமைக்கிறது? என்னம்மா சமைக்கிறதுனா ஏதோ ஒண்ணு இத வச்சுதானே சமைச்சு ஆகணும். எனக்கு ஒண்ணும் புரியலடி. என்ன கிட்ட நான் என்னடி சொல்வேன்? மாமா என்னம்மா இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா? மாமா நீங்களே பாருங்க, கிச்சன்ல வெறும் அரிசி, இத்தினோண்டு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் மட்டும்தான் மாமா இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த மாமா சமைக்கிறது? வழக்கமா நம்ம கிச்சன்ல எவ்வளவு காய்கறி சாமான்லாம் இருக்கும், அதுல இருக்கிற கால்வாசி கூட இதுல இல்லையே மாமா. மாமா ஒருவேளை நமக்கு முன்னாடியே வந்து கிச்சன்ல இருக்கிற பொருள் எல்லாம் வானத்தையே வந்து எடுத்துட்டு போயிருப்பாளோ? என்ன மாமா சிரிக்கிறீங்க? ஏமா இங்கேயாவது நீ சமைக்கிறதுக்கு அரிசி பருப்புன்னு மளிகை சாமான் இருக்கு, ஆனா அங்க வானதிக்கு எதுவுமே கிடையாது. இப்பதான் போய் பாத்துட்டு வரேன். அங்க இருக்கிற பொருளை வச்சு எப்படி சமைக்க போறான்னு தெரியல, பாப்போம். அண்ணே நான் கூட வேப்பம் பூன்னு சொன்னதும் கசக்கும்னு நினைச்சேன், ஆனா நல்லா இருக்கு அண்ணே. ஆனா கொஞ்சம் லைட்டா கசக்குது. உன் வயசுக்கு நீ சாப்பிடும் போது இது கசப்பாதான் தெரியும். அதனாலதான் உனக்குன்னு தனியா ஒரு இனிப்பு செஞ்சிருக்கேன். இரு. ஓ ஸ்வீட் கூட செஞ்சிருக்கீங்களா? ஆமா. ஸ்வீட்டா? நல்லா இருக்குல்ல? சூப்பர் அண்ணே. உண்மையிலே சொல்றேன், நல்லா இருக்கு வானதி. இது எப்படி பண்ணீங்க வானதி? பூஜைக்கு வாங்கி வச்ச ரோஜா பூல கொஞ்சம் பூ உதிர்த்து தனியா இருந்துச்சு, அதான் அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து அத வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணேன். வேப்பம் பூல ரசம், ரோஜா பூல ஸ்வீட்டா? உன்னுடைய மெனுவே அசத்தலா இருக்கே வானதி. ஹனி, நானும் பெரிய பெரிய ஸ்வீட் ஷாப்ஸ்ல இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கேன், ஆனா இது யூனிக்கான டேஸ்டா சூப்பரா இருக்கே அண்ணி. இதோட டேஸ்ட் அப்படியே நாக்கிலே நிக்குது. ஆமா, அப்படியே நாக்குல நிக்கும். வானதி, நீ சமையல் செய்யறப்போ தாமரப்பூ தண்டெல்லாம் உடைச்சிட்டு இருந்தியே, அது எதுக்கு? அது மாப்ள, என்னங்க நீங்க இதனங்க கேள்வி? இருந்த கீரையெல்லாம் எடுத்துதான் என்னமோ பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் இந்த கொம்பல்ல வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? எல்லாம் குப்பை தானுங்களே. எல்லாம் குப்பையில போடுறதுக்காக வச்சிருப்பா. அதை வச்சு ஏதாவது சமைக்க முடியுமா என்ன? சமைக்க முடியுமா? சமைக்க முடியும். தாமரைப்பூ தண்டு வச்சு பொரியல் பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொரியல் சூப்பர் அண்ணே. இதோடவே சாதம் மோர்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப திருப்தியா இருந்திருக்குமா வானதி. இதுவே எங்க எல்லாருக்கும் திருப்தியான லஞ்சா தான் இருக்கு. போச்சு, இவளே நமக்கு ஒண்ணும் கிடைக்க கூடாதுங்கிற மாதிரி கவுத்துட்டாலே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.